ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சண்டே ஆனால் அவுட்டிங் போகிற வீடியோ தான். எல்லோரும் எங்கெல்லாமோ போவாங்க. சரி, நமக்கு எங்கே இருக்கோ நம்ம அங்கே தானே போக முடியும். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, சரி ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போங்கப்பா, ஏன்னா நல்ல பெரிய ரவுண்டாக சொன்னேன். அப்புறம் ஹஸ்பண்ட் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகிறதுக்கு போன வாரம் நம்ம டேம்க்கு போனோம். இங்கே அங்கெல்லாம் டேம்க்கு போக டைம் இல்லை. ஏன்னா மணி 5:30 மணிக்கு மேலே தான் நாங்கள் இன்றைக்கி வீட்டை விட்டே கிளம்பியிருக்கோம். அப்படி எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி போன இடம் தான் பைபாஸ் ரோட்டுக்கு தான் போனோம். அங்கேயே சூப்பராக கிளைமேட் இருக்கும். என்னன்னா நம்ம வீட்டில் ஏசி ஃபேன் காற்றுக்குனாலும் அந்த வெளிக்காற்று படும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஸோ நல்லா அப்படியே காற்று வாங்கிட்டு ஜாலியாக பைக்கில் ரவுண்ட் அடிக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையில் இருக்கும் போதுலேயே எங்கள் அப்பாவை என்ன கூட்டிகிட்டு போங்கப்பா கூட்டிகிட்டு போங்க, அப்பா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அப்பா கூட்டிகிட்டு போங்க. இப்போ ஹஸ்பண்டை சண்டே ஆனாலே ப்ளீஸ் என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக அப்படி பார்த்திங்கன்னா நல்லா மலையெல்லாம் மேகமூட்டத்துக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் இது என்ன கோயில்னு பார்த்திங்கன்னா, கலந்தப்பனையில் இப்போ கொடை நடக்கும். வர வெள்ளிக்கிழமை கொடை. அது அங்கே ஃபுல்லாக லைட்டிங் தான். நான் கோயிலுக்கு போகணுன்னு எனக்கு ஆசை தான், பட் டைம் இல்லாதனால போக முடியல. இன்னொரு நாள் போனால் அங்கே இருக்க சொடலை ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த சொடலை. நம்ம அதை கும்பிட்டா நமக்கு நினச்ச காரியம் நடக்குமாங்க. நல்ல பெருசாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அது சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை கொடை நடக்கும். நல்ல ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு நிறைய பம்பர் பரிசுலாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போய் கும்பிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே மணி 6 இருட்டுற மாதிரி ஆகிட்டு. அப்போவும் பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா இருந்துச்சு. மதியானத்தை விட சாயங்காலத்துக்கு மேலே தான் காற்று சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா காற்று ஜில்லுன்னு அந்த வெளிக்காற்றை வாங்கிட்டு அந்த பைக்கில் அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு போகும்போதே பாருங்களேன், அது ஒரு தனி ஃபீல். அதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்திங்கன்னா வள்ளியூர் தெற்கு வள்ளியூர் பக்கம் நம்பியான் வலைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கொடை ஆடி மாதம் ஆனாலே சொடலை கோயில் அம்மன் கோயில் கொடைங்கிறதுனால ஒரே லைட்டிங் அலங்காரமாக பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம மட்டும் பார்த்தா போதுமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வேணாமா? அதனால் சரி நம்ம வீடியோ எடுத்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. என்ன அலங்காரம்னா மீனாட்சி அம்மன், ராமர், அப்புறம் வெங்கடாச்சலபதி, ஐயப்பர் எல்லா சாமிகளோட உருவத்தையும் லைட்டிங்கில் சூப்பராக இருந்துச்சு. கோயிலுக்கு போகணுன்னு ஆசை தான், டைம் இல்லாதனால நமக்கு அங்கேயும் போக முடியல. பட் அலங்காரங்கள்லாம் சூப்பராக இருந்து கோயிலே நல்லா செம்மையாக அப்படி ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் அங்கே ஜாலியாக விளையாடிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம இது முன்னாடி வர பாதை வரைக்கும் லைட்டிங்லேயே தான் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். இது வள்ளியூர் பக்கம் தான் இருக்குது. ஐயப்பரோட லைட்டிங் சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம தான் எங்கே போனாலும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்க வர மாட்டேன். அப்புறம் நாங்கள் எங்கே போனோம்னா ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயாச்சு. அங்கே போய் நமக்கு என்னென்ன ஐஸ்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா 3 கப் ஐஸு, 2 கோன் ஐஸு, ஒரு வாட்டர் மிலன் இவ்வளோத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னையோட இந்த சண்டே விலாகை நம்ம முடிச்சாச்சு. ஓகே, பாய், தேங்க்யூ.